ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு டம்ளர் அளவு ரவை எடுத்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறோம். அது வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும். அப்போ எடுத்துக்கலாம். எடுத்து தனி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடித்த பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை. உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. கட் பண்ணின ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் குழந்தைக்கு செய்கிறதுனால இப்போ நான் காரம் அதிகமாக சேர்த்தலை. நீங்கள் வேணுமுன்னா காரம் அதிகமாக சேர்த்திக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், லைட்டாக தான் வதங்கணும், ரொம்ப வதங்கியிருக்கக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஆனியனை வதக்கிக்கிறோம். நம்ம அளந்த டம்ளர்லேயே தண்ணியை இப்போது நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி ஒரு டம்ளர் ரவைக்கு 3.25 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். அப்போ ஊற்றும் போது தான் நல்லா ரவை நல்லா குலைவாக நல்லா வரும். அவ்வளோதாங்க. இதுக்கு இடையில் உப்பு டேஸ்ட்டு பார்த்து உப்பு வேணுமானா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறணும். இப்போது நம்ம கிளறும் போதே கட்டி இல்லாமல் கிளறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இடையில கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம்னா அந்த செகண்ட்லேயே என்ன ஆகும், கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம கை எடுக்காமல் நல்லா கிளறிடும். அவ்வளோதாங்க, ரவை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் வற்றி கொஞ்சம் அப்படியே கெட்டியாகிற மாதிரி ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கிளறி மூடி வச்சிடலாங்க. ரவை அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சைடாக ஆம்லேட் போட்டுக்கலாம். ரவை கிளறி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. இப்போது அதுக்கு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். அதில் கட் பண்ண வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், லைட்டாக மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிறேங்க. கலக்கும்போது நல்லா பபுள்ஸ் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஆம்லேட்டு பஃப்னு வரும். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஆம்லேட்டு ஊற்றி எடுத்து வச்சிடறோம். இதுக்கு 3 பெரிய ஆம்லேட்டை வருங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோஸ் வரணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போது ஆம்லேட் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போது அந்த உப்புமாவோட ஆம்லேட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுக்கு மேலேயும் நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் எ குட் டே. கற்போம், கற்பிப்போம், இணைந்திருப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.